லஞ்சுக்கு நல்ல காரசாரமான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூடவே வெண்டைக்காவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 80% அளவுக்கு இந்த வெண்டைக்காய் இது எண்ணெயிலே வேகணும். நல்லா வெந்த பிறகு இதை எடுத்து தனியாக வச்சுட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆன பிறகு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறமா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க. இது கூடவே 5லேருந்து 6 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துட்டு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு இருக்கிற புளியை நல்லா ஊற வச்சு அதோட தண்ணியும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதோடு சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களோட வெண்டைக்காய் காரக்குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.